அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பல சூழ்நிலைகள் நடுவிலிருந்து கர்த்தரை தேடி வரும்படியாக அவருடைய சமூகத்தில் அண்டி சேரும்படியாக கர்த்தர் கிருபை வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரோ சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தின் மக்கள் உன்னை விசாரிப்பார் இல்லாத நபராக தள்ளிவிட்ட சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை, யாரும் இல்லை, விசாரிப்பாரற்றவன் என்று தள்ளிவிட்ட இடத்துல உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர். இதெல்லாம் அவ்வளவுதான், முடிச்சு தள்ளப்பட்ட கேஸ் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அந்த விசாரிக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு வருவேன். நீ விசாரிக்கப்பட்டு உன்னிடத்தில் எல்லாரும் அண்டிக் கொள்ளுகிற இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். நீ தள்ளப்பட்டு கிடக்கிற இடத்திலிருந்து உன்னிடத்தில் எல்லாரும் கூடிக்கொள்ளுகிற ஒரு நபராக மாற்றுவேன் என்பது அந்த வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கிற காயப்படுத்திக் கொண்டிருக்கிற காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதிர்காலத்தை பற்றிய காயங்களா இருக்கு. பல விஷயங்கள் எல்லாருடைய மனதிலும் வாழ்க்கையிலும் காயங்கள். இந்த காயங்களை ஆற பண்ணுவேன், ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மை பாதித்து வாழ்க்கையில் ஆரோக்கியமே இல்லை. உடல் நல ஆரோக்கியம் ஒரு புறம், இரண்டாவது புறம் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவும் ஆரோக்கியமா இல்லை. அல்லேலூயா. நிறைய காயங்கள் இருக்கு மனசுக்குள்ள. இததான் ஆண்டவர் ஆற்றுவேன், குணமாக்குவேன், ஆரோக்கியப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்படி நீ ஆரோக்கியம் அடையும் போது, காயங்கள் கட்டப்படும் போது, உன்னை எல்லாரும் விசாரிப்பார் என்று தள்ள மாட்டாங்க, விசாரித்து வருவார்கள். அல்லேலூயா. அண்டைக்கு வருவார்கள். நீ தள்ளப்பட்டவள் என்று உன்னை ஒதுக்கி விட மாட்டாங்க. உன்னை தேடி நாடி ஒரு அருகில தள்ளிவிட்டவர்கள் அல்ல, இணைந்திருக்கிறவர்களாக, பலப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதில் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் நம்ம தள்ளப்பட்டோம், ஏன் நமக்கு காயங்கள் வருகிறது என்பதற்கு கடந்த நாட்களிலே சில செய்திகளிலே நாம் கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் தான் அடிபட்டாரு, வாதிக்கப்பட்டாரு, சிறுமைப்படுத்தப்பட்டார், மறுக்கப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள், நல்ல கவனிங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நல்ல கவனிங்க, எப்படி நம்முடைய காயங்கள் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை, என்னதான் திட்டப்பட்டாலும் காரியம் நடக்காது. ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள் ஏன் உண்டாகுது என்பதற்கு காரணம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியில் போனோம், அவன் இஷ்டத்துக்கு போனோம், மனம் போல போனோம்.
நம்ம சிருஷ்டித்த தெய்வத்தோடு இருக்க வேண்டியவர்கள், அவர் பாதையில் செல்ல வேண்டியவர்கள், அவருடைய பிள்ளைகளாக நடக்க வேண்டியவர்கள் இஷ்டம் போல போயிட்டாங்க. மெய்ப்பனை விட்டு போன ஆடுகள் பாதிக்கப்பட்டது போல பாதிக்கப்படுகிறார்கள். அதுதான் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை, அதுதான் காயப்படுதலின் காரணங்கள். பீறி போடுதல், வாழ்க்கை கிழித்து போடப்படுகிறது, நாசம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இஷ்டத்துக்கு போறதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நல்ல கவனிங்க, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் வழி விலகி போகணும். இதுல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாரும். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே கூட்டம் தான். ஒரே கூட்டத்துலதான் எல்லாருக்கும் என்ன இருக்கு? அடி இருக்கு, காயம் இருக்கு, நொறுக்குதல் இருக்கு, வேதனை இருக்கு, பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு என்று வேதம் சொல்கிறது எல்லாருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி குணமாகுது, எப்படி காயம் கட்டப்படுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிப்போம். இன்று நாம் சங்கீதம் 51 வாசித்தோம். சங்கீதம் 51 நம்முடைய 51 சங்கீதத்தினுடைய அதுல ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க பாருங்க, அதை படிப்போமா? தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். பாவம் உணர்த்தப்பட வேண்டும். கவனிக்கிறீங்க, குணம் ஆகணுமா? நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். நிறைய தப்புகளை நம்ம பண்ணிட்டு ஈஸியா கடந்து அப்படியே பண்ணிட்டு போறோம். கொஞ்சம் மணிக்காண்டு அப்படி கையை தூக்கிட்டு ஒரு பிரேயர் பண்ண நடத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். தவறானது. பாவத்தை உணர வேண்டும். பாவம் உணர்த்தப்பட்ட போது நிறைய பேருக்கு இந்த பாவ உணர்வே கிடையாது. பாவம் உணராதபடியினால் தான் குணமாகவில்லை. அப்படியே மொத்தமாவே ஆண்டவரே மன்னிச்சுங்க, ஆண்டவரே அப்படிப்பா இப்படி போயிடுறோம். தவறு. அல்லேலூயா. ஒரு காமன் ஒரு பிரேயர், அதுல ஒண்ணு போகாது. ரொம்ப முக்கியம். காயப்படுகிறதன் காரணங்கள் பாவம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். நாம் வழி விலகி அவனவன் பாதையில போகிறனாலதான் காயப்படுகிறோம், ஆரோக்கியமற்று காணப்படுகிறோம், பாதிக்கப்பட்ட நிலையில் வாழுகிறோம், கடவுளை விட்டு தூரமா போறோம். போன வாரங்கள் எல்லாம் பார்த்தோம். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனான். கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் கடவுளை தேட மனதில்லை. ஏதோ ஒரு கடமைக்கு அவனுடைய சமூகம் ஒரு கடமைக்கு வந்து உட்கார்ந்து அப்படி போயிடுறது இல்லை. தன்னுடைய சமூகம் ஏன் நாடணும், தன்னுடைய பிரசனத்திற்கு ஏன் போக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், ஏன் அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொருவன் நம்ம போன வாரத்துல ரூத் பெத்லகேம் அப்பத்தின் வீடு, ஆண்டவர் இருந்து ஆசீர்வதித்து ஆகாரம் கொடுக்கிற வீடு, அப்பத்துக்கு தண்ணீர் குறைவில்லாத வீட்டுல பஞ்சம் வந்திருக்கு. உடனே அங்கிருந்து ஓடுறான், மோவாவுக்கு போனான். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி மனம் போல இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து கர்த்தரை விட்டு விலகி போகிறதுனால நாம் காயப்படுவோம். அங்க எலிமெலேக்கு நகோமியுடைய கணவர் மரித்து போனார். அவருடைய பிள்ளைகள் கிலியோன் மக்லோன் மரித்து போனார்கள். இவ மட்டும் தனித்தவளானாள். இவளை பார்த்து நீ நகோமி இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா என்று சொல்லும் போது என்ன மகிழ்ச்சி சொல்லாதீங்க, கடவுள் எனக்கு கசப்பை கொடுத்தாருன்னு சொல்றார். நிறைய பேர் கடவுள் மேல் ஆண்டவர் இப்படி வச்சுட்டாரு என்ன அப்படி சொல்லுகிறவங்க இருக்கிறீங்க. அப்படி இல்லை, கடவுள் உங்களை அப்படி வைக்கல. நீங்கள் கடவுளை விட்டு, சிருஷ்டிகளை விட்டு, அவருடைய பாதையை விட்டு, அவருடைய வழிகளை விட்டு விலகி போனதனால் இப்படி ஆகிவிட்டது என்பதை அறிய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா?
நான் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது என்றால் நான் விலகி போயிட்டேன், மனம் போல போயிட்டேன். அவரவர் தன் வழியில போனதுனால அப்படி போகக்கூடாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவல்ல. எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆராதனை விட்டு எரிகோ சபிக்கப்பட்ட ஊருக்கு போகிறது. பல தீர்மானங்கள் நாம் எடுப்பதில் தவறுகள் இருக்கிறபடியினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிப்போம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்க என்னன்னா, சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட படிக்கலாம். நல்ல பிரயோஜனமான ஒரு சங்கீதம். இதுல பாவம் மன்னிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அப்படி விட்டுறக்கூடாது. ரொம்ப நமக்கு தேவையானது, நம்ம வாழ்க்கைக்கு அனுதினமும் நம்ம இதை உணர்ந்து இதை படித்து நான் என்னை சரி செய்ய வேண்டிய சங்கீதம். நான் படிச்சா எனக்கு என்ன சீர்படுத்த முடியும், நீங்க உங்களை சீர்படுத்த முடியும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என்னோடு வாசிங்க. 19 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுகள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்புங்கானதை நடப்பித்தேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் குறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பொழுது நீ நறுக்கின் எலும்புகள் கழிபோடும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியதாலும். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நினைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பார். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தரும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவினான். தேவனே, நொறுங்குண்டமும் நற்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாக தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்தை 6 பிரிவா நம்ம பிரிச்சுக்கணும். இந்த சங்கீதத்தை 6 பிரிவாக பிரிக்கலாம். பாருங்க, நல்ல சங்கீதம். ஜெபம் பண்றது, ஆண்டவர் கிட்ட போறது, நிறைய உள்ள இருக்கிற காயங்கள் ஆறுறது, சூழ்நிலைகள் இருக்கிற ஆரோக்கியமற்ற நிலைகள் குணமாகிறது, என் உடம்பு சுகமாக, உங்க உடம்பு சுகமாக, எல்லாத்துக்குமே இந்த சங்கீதம் ரொம்ப பெஸ்ட். கவனிங்க, முதல் 2 வசனங்களும் நல்ல கவனிங்க. தேவனுடைய இரக்கத்தை, நியாயத்தை சொல்ல வரல, இரக்கத்தை கேட்க வர. தேவனுடைய கிருபையை எடுக்கிறான். 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல பாவங்களை அவன் அறிக்கை செய்கிறான். அடுத்து 6 முதல் 6 வசனம் வரைக்கும் பாவங்களை அறிக்கை செய்கிறான். 7 முதல் 9 வரை பார்த்தீங்கன்னா என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறான். 10 முதல் 12 வரைக்கும் படிச்சீங்கன்னா சுத்த இருதயம் தாரும், இருதயத்திலேயே எனக்கு சுத்தமான ஒரு இருதயத்தை தாரும்,
ஆவியை எனக்குள்ள கையும் எடுத்துக்காதையும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். 13 17 வரைக்கும் மன்னிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு மன்னிப்பு தந்து என் கூட இருந்தா ஆண்டவர் எப்படி மன்னித்தார் என்பது, மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று மற்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். 18 முதல் 19 வரைக்கும் சீயோனின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கின்றார். அல்லேலூயா. 6 பகுதியாக இதை பிரித்து நீங்க படித்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இதை கொண்டு போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை மகன் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவா சொல்லி இருக்காங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு போகும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். தாவீது யோவாபை அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் தப்பாவை கட்டுரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு தாவீது தன்னுடைய சேனாபதி, தளபதிகள், யுத்த வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு, அவங்களை முற்றுகை போட அனுப்பிவிட்டு இவன் வீட்டில் இருந்திருக்கான், அரண்மனையிலே உட்கார்ந்துக்கிறான். பயங்கரமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவன், தந்திரசாலி. இவன் என்ன பண்றான்னா வேற ஒரு திட்டம் போடுறான். அவன் என்ன செய்யறான்னா, திரும்ப நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அவன் அடுத்தவனுடைய ஒரு மனைவியிடத்துல விபச்சாரம் பண்ணினான் என்று வேதம் சொல்லி. கவனிக்கிறீங்களா? அடுத்தவன் மனைவியோடு விபச்சாரம் செய்தான். நீங்க அதை தொடர்ந்து படிச்சு பாருங்க. வீட்டுல போய் நேரம் செலவிட்டு செய்யுங்க. ஏன் இது நம்ம படிக்கணும்? நான் அந்த தப்பு பண்ணல. நல்ல கவனிங்க. ஒரு தப்பை நம்ம சுட்டி காட்டுதுன்னா, ஒரு பாவத்தை நம்ம காட்டுகிறது என்றால் பாவத்தின் விளைவுகளை நாம் அறியணும், பாவத்தினால் இருக்கிற அழிவுகளை நாம் அறியணும். ரொம்ப புரிந்து கொண்டால் அந்த பாவம் எனக்குள்ள வேலை செய்யக்கூட சாகடிக்கப்படணும்னு எல்லாரும் உணர்த்துவீங்க. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தவன் மனைவி பட்சேபாள் என்பவள் அடுத்தவனுடைய மனைவியை தந்திரமா என்ன செய்யறான்னா, அவளிடத்துல அவளை வளைச்சுட்டான். ஒரு ராஜா இல்ல, வளைச்சு போட்டான். அவளோட விபச்சாரம் செய்துட்டான். இப்ப கர்ப்பவதி ஆயிட்டான். கவனிக்கிறீங்களா? கர்ப்பவதி ஆகிவிட்டாள். உடனே என்ன செய்யறான்னா, தந்திரமா வேலை செய்யறான். அவன் என்ன தந்திரம் பண்றான்னா, அவளுடைய கணவரை போர் முனைக்கு அனுப்புறான். ரொம்ப நல்ல ஒரு மனிதன், தனக்கு மனைவி, குடும்பம் என்று இருக்கிற, குழந்தையோடு இருக்கிற ஒரு குடும்பம். அவனை போர் முனைக்கு அனுப்பி போர்ல செத்தது மாதிரி காட்டுறதுக்கு எல்லா செட்டப்பும் அரேஞ்ச் பண்றான். கவனிக்கிறீங்களா? அரேஞ்ச் பண்ணி அவனை போர் முறையில் சாகடிக்கிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாவம் செய்கிறது வெளியே தெரியாத வண்ணமாக எல்லா தந்திரமும் சூழ்ச்சியும் பண்ணி காரியத்தை நல்ல கட்சிதமா முடிச்சிடறான். என்ன நடக்குது என்றால், ஒரு இச்சை அவனுக்குள்ள பயங்கரமா வேலை செய்து, 2வது அடுத்தவனுடைய மனைவியோட விபச்சாரம் பண்ணுகிறான். 3வது அவன் செய்த 3வது தவறு, அவன் தன்னுடைய பாவத்திற்காக அந்த பெண்ணுடைய கணவரை கொலை செய்கிறான். ஆனா இவன் செய்த மாதிரி யாருக்கும் தெரியாது. இவன் தப்பு பண்ணதே வெளியே தெரியாது. கொலை செய்துட்டு ராஜா தானே அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டான். இதுதான் சம்பவம். இது நீங்க தெளிவா வீட்டில் இருக்கும் போது நீங்க படிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை நீங்க டைம் இருக்கும்போது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நீங்க படிக்க டைம் இருக்கும்போது படிங்க. அந்த பெண்ணை தனக்கு எடுத்துக்கொண்டார். முடிஞ்சது கதை அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். ஆனால் அந்த இப்ப வாசிப்போம்
12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 4 வசனங்களை படிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சத்தியங்கள் சொல்லப்படும் போதே அறிகிறவர்கள், உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ குணமாக முடியும், நீங்க காயங்கள் கட்டப்பட முடியும், அழிவுகள் பாதிப்புகளை விலக முடியும். மிக முக்கிய கவனிக்கிறீங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அன்னைக்கு ஒரு மனுஷனை வச்சு அனுப்பி அவன் என்ன செய்கிறான்னா, தாவீது ராஜா இல்ல, பயந்து போய் ஒரு கதையாட்டு யாருக்கோ நடந்த ஒரு கதையா பேசுறான். அந்த 4 வசனத்தை படிங்க. பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடு அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவீங்க, தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், தன்னுடைய ஆடு மாடு மந்தையில இருக்கிற ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் தரித்திரனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்ட ஒரு கதை சொல்ற, கதை போல சொல்ற. இப்படி ஒரு ஏழை குடிசையில் இருந்தவனுக்கு ஒரு ஆட்டை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுற. வாசிங்க. அப்பொழுது தாவீது பாத்தீங்களா, 5ஆம் வசனம், அந்த மனுஷன் மேல கோபம் கொண்டு நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரமான் என்று தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தாவீதை டிக்ளேர் பண்றார், இவன் சாகடிக்கப்படணும், இவன் கொல்லப்படணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீதான் அந்த மனுஷன், இந்த தவறை செய்தவன் நீதான், நீதான் அந்த மனுஷன். யாரோ நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, இன்னொருத்தனா உடனே அவனை கொல்லணும், அவனை மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான், தீர்ப்பு சொல்ற, நீதான் அந்த தப்பு பண்ணுங்க. காலையில் நல்லா கவனிங்க. இது ஒரு விபச்சாரம் சார்ந்த பாவம், இது ஒரு துணிகரமான ஒரு கொலை, இதுல ஒரு பெரிய இச்சை, இதுல தந்திரம் கலங்கமான காரியங்கள் இணைந்து செயல்பட்டு இருக்கு. நீதான் கவனிக்கிறீங்களா? இப்படி ஒரு நீதான் இந்த தப்பு பண்ண, நீதான் அந்த தப்புக்கு காரணம் என்று சொல்லுகிற காரணத்தை எல்லாம் வைத்து ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நல்லா பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்றதோ, அந்த பக்கம் திரும்ப இன்னொன்னு பண்றதோ, நல்ல நீங்க ஆரோக்கியம் வராது, காயம் கட்டப்படாது. சபை அறிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தப்பு பண்ணுன என்றால் நீதான் அந்த மனுஷன். அது கீழே நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் இல்ல. 13-14 படிப்போம். உடனே அவன் சொல்றான், நான் பத்சேபாளுக்கு விரோதமா செய்தேன், அந்த பத்சேபாளுடைய கனவு உரியாவுக்கு விரோதமா நான் இதை செய்தேன் அப்படின்னு அவன் சொல்லல. நான் கர்த்தருக்கு விரோதமா செய்தேன். நிறைய தவறுகளை நம்ம செய்து விட்டு நம்ம எல்லாம் மேல ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறோம், எல்லாம் நடந்துரும் நினைக்கிறோம். நான் ஒண்ணு சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீது செய்த பாவம் அதுக்கு பிராயசித்தம் கிடையாது.
தாவீது செய்த பாவத்திற்கு பிராயசித்தம் கிடையாது, எந்த பலியும் கிடையாது. கொல்லப்படணும், கொலை செய்தவன் கொல்லப்பட வேண்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, 10 கட்டளை மீறாதிருப்பாயாக. நீ மீறினால் நீ கொல்லப்பட வேண்டும். உன் உயிருக்கு நேரா ஒரு பெரிய ஆபத்து உனக்கு நிக்குது, அடி உனக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய அது இதுன்னு யாரையும் நம்ம பழி போட்டிருப்போம். பழி அங்க இல்ல, பழி உங்க மேலன்ற. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதற்கு எந்தவித பலியும் கிடையாது. இந்த பாவங்களுக்காக இவன் கொல்லப்படணும். தாவீது கொல்லப்பட வேண்டியவன். இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவன் கொல்லப்பட வேண்டியவன். கவனிக்கிறீங்களா? ரொம்ப கொடூரமானது பாவம். இதுல நம்ம ஒரு அசால்ட்டா பாவங்களை செய்கிறோம், ஒரு கவனக்குறைவு போல நடக்கிறோம். அப்படியே எல்லாம் மொத்தமா அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசாலமா போகிற வழி அல்ல. வாசிப்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழி விரிவும், வழி விசாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதன் வழியே பிரவேசிக்கிறோம் ஏராளம் என்று இருக்காங்க. விசாலமான வழியில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் சத்தியங்களை கேட்டு இடுக்கமா இத பண்ணாதப்பா கேட்க மாட்டான். இப்படி போகாத, இப்படி குடிக்காத, இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு பின்னால சுத்தாத, இந்த பையனுக்கு பின்னால, இந்த ஆண்களுக்கு பின்னால, இந்த குடும்பத்தின் புருஷனுக்கு பின்னால சுத்தாத. புரியாது, புரியாது. இடுக்கமான வாசல் நாம் இருக்கிறதுல கர்த்தரை நம்பி வாழ்றதுதான் இடுக்கமான வாசல். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க கொஞ்சம் கடினமானதுதான். நிறைய பேர் முதல்ல கோட்டுக்குள்ள வளர பழகும். இடுக்கமான வாசல். இந்த கட்டுப்பாட்டுக்குள் வளர வேண்டும், கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்குள் வளர வேண்டும், கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்குள் வளர வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற கொஞ்சம் பேர் தான், சிலர் அதில் பிரவேசிக்கிறாங்க. அந்த வழிதான் ஜீவன் உள்ளது, அந்த வழிதான் உயர்வானது, அந்த வழிதான் வெற்றியானது, அந்த வழிதான் நித்தியம் கொண்டு போய் சேர்ப்பது. இது யாருக்கு புரிய? தந்தன் வழியில போகிறதுக்கு திட்டமிடுவான். அல்லேலூயா. இஷ்டம் போல போனோம், குடிப்பண்டா எவன்டா கேட்க முடியும்? ஹலோ, குடும்பங்களை பாழாக்குற கிரியைகள், கணவருக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக குடும்பங்கள்ல செய்கிற தீமைகள் அங்க நின்றுட்டு இருக்கு. உங்களை சாகடிக்க நீங்க மறக்க கூடாது. எந்த தப்பு நீங்க பண்ணாலும் உங்க பொறுப்பில் இருந்து பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்கு விரோதமாக எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஆக்கணையாக வந்து நிற்கும். 2 நாட்கள்ல நிறைய தியானம் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அறியணும் சில சத்தியங்கள். உங்க மேல அந்த கேடு வந்து நிக்குது, அந்த அடி வந்து நிக்குது, அந்த பாதிப்பு வந்து நிக்குது, அது உயிரை மாய்க்க நிக்குது, உங்க பொறுப்புகளை அழிக்க நிக்குது. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி அழிச்சு. இந்த சத்தியம் தெரியாததுனால பிரச்சனை. முதல்ல தாய் தகப்பனுக்கு ஒரு கட்டுப்பாட்டிற்குள், எல்லைக்குள் வளர வேண்டும், ஒரு ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு பிள்ளைகள் அப்படி வந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஒழுக்கத்தில் வளர வேண்டும்.
சத்தமா சொல்லுங்க. முதல் லெவல் பிள்ளைகள் பெற்றோருடைய ஒழுக்கத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வளர வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை கடந்தவர்கள் தான் இடுக்கமான வாசலை விட்டு வெளியே போனவங்க. மனம் போல் நடக்கிற வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. விசாலமான வழியில இஷ்டம் போல போறான், சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்லி அவங்க வழியில போக முடியும். ஆனால் அங்கதான் இந்த அழிவு காத்திருக்குன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு, அந்த கோட்பாடு, அந்த கோடு, அந்த இடுக்கம், அந்த ஒழுங்க போற பாதை இப்படிதான், இவ்வளவுதான். அதுக்கு பர்மிஷன் கிடையாது, இது கிடையாது. நம்ம தூக்கிட்டு நம்ம பெரிய பர்மிஷன் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இஷ்டம் போல போகலாம். இப்ப யாரும் சரடு இல்லை, யாரும் கயிறு இல்லை, இஷ்டம் போல போகலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. தவறு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். யாரும் எங்க கேட்கல. தாவீது மிகப்பெரிய ராஜா, இவர் பெரிய அபிஷேகம் பெற்றவர், இவர் பெரிய ஆராதனை வீரர், இவர் வொர்ஷிப் லீடர். கிண்ணர் எடுத்து வாசித்தாருன்னா பேயெல்லாம் ஓடும். சவுல் ராஜாவுக்கு சாசு அலக்கழித்துக் கொண்டிருந்த ஆவி விலகி அவன் சுத்தமானானா. இந்த மாதிரி உள்ள ஒருவன் தான் கிறிஸ்தவங்க தான், பெரிய பேர் பெற்றவங்க தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? மிக முக்கியம். கிறிஸ்தவர்கள் கவனமா இருக்கணும். ஆமுங்க கூடவே சுத்துது. அல்லேலூயா. நம்ம கவனமா இல்லை என்றால் உங்களை முதல்ல ஒரு விபச்சாரம் பாவம் செய்தவன், ஒரு கொலை செய்தவன் தாவீது, அவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இடுக்கமா கட்டுப்பாடு. என்ன ஒரு இந்த வயசுல ஒரு கட்டுப்பாடு, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முதல் படி. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் கட்டுப்பாடாக வளர்ப்பது, கட்டுப்பாட்டில் இருக்கணும். இத முதல்ல தெளிவாகும். இதுக்கு அடுத்து ஏன் சண்டே ஸ்கூல்ல டீச் பண்றோம், ஏன் வாலிபர் நீச்சில டீச் பண்றோம்? ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ள இருங்க. மனம் போல இஷ்டத்துக்கு முடிவெடுக்காதீங்க, போகாதீங்க. அங்கதான் உங்களுக்கு கேடு உண்டாக்குற வழி, உங்களை ஆரோக்கியமற்ற சூழ்நிலை, உங்களை அடிக்கிற காரியம் அங்கதான் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இத நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க வளர்ந்தீங்களோ வளர்லையோ, உங்களுக்கு விசாலமான பாதையில போயிருக்கலாம். ஆனா நீங்க உங்கள் பிள்ளைகளை இடுக்கமான வாசலை தான் காட்டி கொடுக்கணும். அதுக்கு அடிச்சு முறுக்கணும் அப்படி இல்லை. இந்த விதமாக அரவணைப்போடு அன்போடு தேவனுடைய வழியை சுட்டி காட்டி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகள் அப்படி வளர்க்கப்படணும். நல்ல பிள்ளைகளாக வரணும். ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கணும். நித்திய ராஜ்யத்தின் வழி, தேவனுடைய வழியை பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். தேவன் வைத்த நோக்கங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்த வேண்டும். லட்சங்கள் சம்பாதிக்கிறதை விட ஒரு மகனை ஒழுக்கமாக வளர்ப்பதுதான் முக்கியம். சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் ஒழுக்கமாக, பிள்ளைகள் சரியான பாதையில வளர்க்கப்படுவது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள், காயம் நிறைந்த காரியங்கள் வரதான் செய்யும். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீது பாருங்க, இததான் அறிந்து கதறான். நான் அடிக்கப்பட்டுருவேன், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் ஆராதித்தவன், இவன் ஜெபிக்கிற வீரன், அந்தி சந்தி மத்தியான வேளையில 3 நேரம் முறையிட்டு ஜெபிக்கிறவன், இவன் தான் விழுந்திருக்கான். இவனுக்கு தெரிஞ்சிச்சு அடி, சரியான அடி விட போகுது, சரியான அடி விட போகுது. இந்த பாவம் எந்த சின்ன தப்புனாலும் பாவம் தான். கவனிக்கிறீங்களா? யாக்கோபு 2:10 படிச்சு பார்ப்போம். சில விஷயங்கள் சபையில அறியும்,
வாசிங்க. யாக்கோபு 2:10. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஒண்ணு தவறினாலே அவ்வளவுதான். 10 கட்டளை கொடுக்கிறாரு, கூடவே பலி செலுத்த சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு நாள் இந்த 10 கட்டளையும் ஒருத்தன் ஒழுங்கா செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணு போயிடும். நல்லா கவனிங்க. நாங்க பழைய SLC படிச்சோம். யார் பழைய SLC இருக்கீங்க? பழைய SLC அம்மா இருக்காங்க. அல்லேலூயா. பழைய SLC படிச்சோம். இந்த 11th SLC இல்ல, 12th இல்ல, 10th இல்ல. கவனிக்கிறீங்க, பழைய SLC. அப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சில வகுப்புல 11th எல்லாம் வரும்போது எனக்கு 6 சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி 5 சப்ஜெக்ட். ஆனா இந்த பாடங்களை படிக்கிறத ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும், கவனிக்கிறீங்களா, ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டுன்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்தமா ஃபீஸ் கட்டி 6 பாடம் எழுதணும். அப்பதான் பாஸ். இப்ப அப்படி இல்ல. ஒண்ணு தோத்தா ஒண்ணு எழுதி ஃபீஸ் கட்டி ஒண்ணு எழுதி பாஸ் ஆயிடலாம். 6 எழுதி 1 தோத்திருக்கோம், 2 தோத்திருக்கோம், 2 நல்லா முட்டி மோதி 1 2 நிறைய பேர் அப்படி என் கூட இருப்பாங்க. கவனிக்கிறீங்க, நிறைய பேர் இருப்பாங்க அந்த பசங்க. ஆனா எனக்கு அம்மாவுக்கு கண்டிப்பு, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. 2 எங்க சித்தப்பா 2 பேர் ஹெட் மாஸ்டர்ஸ். ரொம்ப கண்டிப்பாக நான் வீடு குடும்பம். அதனால இந்த டைப் ஸ்கூல் டைப் இருக்கும். அந்த ஹெட் மாஸ்டர் பழக்கம், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் வளர்ந்துருக்கும். படிக்கலன்னா எனக்கு கிடைக்கிறது எனக்கு தெரியும், அதான் சொல்றேன். அதனால படிச்சிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும், கண்டிப்போட படிக்கிறோம். கவனிங்க, இந்த ஒரு பாடம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மொத்தம் 6 பாடம் எழுதணும். அடுத்த இடம் இதுல பாஸ் ஆயிருப்பான், அடுத்து வேற ஒண்ணு போயிடும், பிடிக்கும். இன்னும் எழுதுவோம். 6 தடவை 7 தடவை எழுதியும் கரையேறாதவனை எல்லாம் பார்த்திருக்கேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? வலியுறுத்தி தள்ளி படிக்க வச்சு எப்படியாவது இந்த வருஷம் பாஸ் ஆயிடணும்னு. தோத்ததை படிப்பான், மற்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அங்க போகும்போது தோத்ததுல பாஸ் ஆயிடுவான், ஒரு மாதிரி போனது விட்டுருவான். இப்படி வருஷங்கள் வீணானவர்கள் இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? 10 கட்டளைகளை ஒன்று பின்பற்றி ஒன்று தோற்றாலும், ஒரு தவறு செய்து வாழ்க்கையில தப்பு பண்ணினாலும் பாவம் பாவம்தான். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய், புரட்டு, ஏமாத்து, கொள்ள, அடுத்தவன் காசு, ஏதோ நம்ம தப்பு பண்ணாலும். ஏன் அப்படி இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலில் இருக்கிறான், சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்தவன் சாயல்ல படைக்கப்பட்டவனை எந்த எத்துவாளித்தனம் பண்ணாலும் அது கர்த்தருக்கு விரோதமானது, அது பாவம். ஆமென் சொல்லுங்க, அது பாவம். அல்லேலூயா. பிள்ளைகள் அரைச்சுக்கணும், வாலிபர்கள் அரைச்சுக்கணும். நீ ஒரு தவறு செய்தாலும் நீ யாருக்கு சும்மா தப்புன்னு நினைச்சிடாத. டாக்டர் கிட்ட போனா இது ஹிஸ்டீரியானு, ஒரு பாவத்தினால ஒரு தப்பு நடக்குன்னா அதுக்கு நோய்க்கு பேர் வச்சிருவோம். ஒரு பெரிய பேரை வச்சு சூட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பாவம் விலகாது. சட்டம், நீதிமன்றம், போலீஸ் துறை என்ன சொல்லணும்னா, குற்றம் செய்தான், அது பெரிய குற்றம், சின்ன குற்றம், அதுக்கு தக்கவாறு தண்டனை, அதுக்கு தக்கவாறு ஜெயிலு, அப்படி போட்டுருவாங்க. இது குற்றம் அல்ல. பைபிள் மட்டும்தான் சொல்லுது, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தப்பு பாவம் தான். சத்தமா சொல்லுங்க. சின்ன தவறானாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவம். 100 பாவம் செய்தான் பாவம் கிடையாது. 1 தப்பு பண்ணாலும் பாவம் பாவம் தான்.
அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு மரத்தை அடிச்சிட்டீங்க, அது அடுத்தவங்க மரத்தை தொட்டீங்கன்னா பிரச்சனை, அடுத்தவங்க ஆடு மாட பிரச்சனை, அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி. ஒரு தேவ சாயலில் படைக்கப்பட்டவனுக்கு விரோதமாக எதை செய்தாலும் அது பாவமே. அல்லேலூயா. ஆகையினால் தான் பாவம் செய்கிறதுல இடுக்கமான வாசல் போதும், உள்ளதுல ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை டெவலப் பண்ணணும், இதுக்குள்ள உட்கார்ந்தா போதும், அதுக்கு அப்படி சம்பாதிக்கணும், இப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கணும் சொல்கிற அந்த திட்டங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு சரியா ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா அவர் பலப்படுத்த கட்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியம். தவறான வழியில தான் போனோம் போய் கிடைக்கும், கிடையாது. நீங்க சீரமாக உட்கார்ந்து அப்பான்னு பிடிச்சா போதும், அவர் உங்களை பலப்படுத்த, அவர் உங்களை நிலைநிறுத்த, அவர் உங்களை குணமாக்க, அவர் உங்களை கட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மிக முக்கியம். பாவத்திற்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த தாவீது செய்த பாவத்துக்கு மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நல்ல கவனிக்க. 1000 ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. பாவத்தை பரிகாரம் செய்கிறதுக்கு கவனிக்கிறீங்களா? ஆட்டுகளை 1000 கொண்டு வந்து 1000 பலி செலுத்தினா தாவீது செய்திருப்பான். அல்லேலூயா. என்ன 6 ட்ரம் ட்ரம்மா கொண்டு ஊத்துனா ஊத்திருப்பான். ஆண்டவர் அதுல பிரியப்படவில்லை. நீங்க பண்ற ஜெபத்தில் அல்ல, ஒரு பெரிய உணர்த்துதல் வரணும், பாவ உணர்வு வர வேண்டும், நான் செய்கிற தவறு என்று உணர வேண்டும். உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வந்தா அந்த அடி இருக்காது, அப்பதான் குணமானது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுக்கிற பணத்துல, கர்த்தர் நம்ம கொடுக்கிற அதுல இதுல இம்ப்ரெஸ் ஆகிறது இல்ல. இருதய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுகிறேன். நீங்க செய்த பாவம் என்ன செய்யும்னா உங்க மேல நின்றுட்டே இருக்கும், உங்க பொறுப்பின் மேல வந்து அழிவை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் உன் வாசற்படியில படுத்து கிடக்கும், போகாது. சத்தமா சொல்லுங்க. முதல்ல உங்க லைஃப பாழாக்கும். விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், காம விகாரங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வரனா இருதயத்திலிருந்து புறப்படுது. பொல்லாத சிந்தனைகள் புறப்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல உங்க லைஃப் அடிக்கும், the personal life அடிக்கும். கவனிக்கிறீங்களா? இந்த கோடை விட்டு தாண்டக்கூடாது, அது மீறுதல். கோடை தாண்டி போகிற எல்லாமே பாவமே. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது நீங்க நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை நிறைவேற்ற அலக்களித்து காயம் உண்டு பண்ணி ஆரோக்கியமற்ற சூழ்நிலை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். வீட்டை விட்டு போகாது. நீங்க பண்ண தப்பு உங்களை விட்டு போகாது. நீங்க நினைப்பீங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், அழுகிறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு அது நடக்கல இது நடக்கல. நீ தகாத காரியங்களை செய்ததை நீ உணரணும். அதுல மனஸ்தாபப்படணும். நான் இந்த தப்பை பண்ணுனேன் என்று உணர்ந்தால் தான் சரீரத்தில் சுகம் உண்டாகும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரீர பாதிப்புகள் ஆரோக்கியம் வர பண்ணுகிற இடம். ஏதோ ஆண்டவர் என்ன எடுத்திருக்க சுகமாக்குங்கப்பா, இப்ப தொற்றிருக்க அப்படி கூறக்கூடாது. இப்படிப்பட்ட ஆரோக்கியங்கள் எங்க இருக்கிறது என்றால்
அந்த பாவத்தின் தண்டனையில வந்து நிக்குது. சரீரங்கள் அடி, 2 லைஃப் அடிக்குது. 3 நான் நிற்கிற பொறுப்பு அடிக்குது. என் குடும்பம் அடிக்கப்படுகிறது, என் தொழில் அடிக்கப்படுகிறது, என் வியாபாரம் அடிக்கப்படுகிறது, என் வருமானம் அடிக்கப்படுகிறது, என் உழைப்பு அடிக்கப்படுகிறது. ஆனா நல்லவங்களா நம்ம நடந்துக்கலாம். தாவீது நல்லவனாக உட்கார்ந்து இருந்தார். மறைவுல செய்ததெல்லாம் வெளியில வரல. இதை செய்கிற தேவ பிள்ளைகள் கவனிங்க. இது கண்டிப்பா எப்படி வருதுன்னா, நோய் வந்துச்சுன்னு சொல்லி நோக்கி பார்த்துட்டு இருப்போம். முதல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு தாவீதை போல அழுது கண்ணீரோடு பாரப்பட்டு ஆண்டவரிடத்தில் இப்படி 51ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என்னை கழுவும். எப்படி கழுவணும்? இந்த இரக்கத்தின்படி, இந்த கிருபையின்படி என்னை சுத்தமாக்குங்கப்பா. என் மேல இருக்கிற இந்த ஆக்கின விலகணும். இந்த 2 நாட்கள்ல எந்த சின்ன தவறானாலும், யார் எந்த ரூபத்தில், எந்த வீட்டில், எந்த இடத்தில் நீங்கள் செய்தாலும் அதை உணர்ந்து நீங்கள் அதை எடுத்து திருத்துவீர்களானால், அல்லேலூயா, அதை தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுகிறேன். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 4:10. முதல்ல 4:7 நம்ம பார்த்தோம். வாசல் படியிலே கிடக்கும். போகாதுங்க, உம்மா சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அது கவனிக்கிறீங்க. நீங்க கொடுக்கிற பலிகள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாரு. இருதய மாற்றம், மன மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க அதை கொடுத்து இதை கொடுத்து சரி கட்டிடலாம் நினைக்க வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே கூப்பிட்டா வந்துரும் நினைக்க வேண்டாம். அங்க இல்ல, நான் செய்த தவறை உணர வேண்டும். அல்லேலூயா, உணரணும். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தப்பா, இது உமக்கு விரோதமா நான் பண்ணிட்டேன். இது நம்முடைய உள்ளத்துல வரணும். குறித்த காரியங்கள், நான் சின்ன குழந்தையாக, இளைஞனாக, வாலிபனாக இருந்த காலத்திற்கு செய்து வருகிற தவறுகளை உணர்ந்து அவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். உணரணும். உணர்ந்து அறிக்கையிட்டால் ஒழிய அந்த பாவத்தினுடைய விடுதலை உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குமானால், மிகப்பெரிய தண்டனை, அழிவு, காயங்கள், ஆரோக்கியமற்ற நிலைகள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்துல சூழ்நிலை எல்லாம் என்ன பண்ணாலும் நடக்காது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், பண்ணுங்க, நடக்க. ஏன் நடக்காதுன்னா, இந்த பாவம் உட்கார்ந்து இருக்கு வாசல் படியில, உன்னோட வாழ்க்கையில படுத்து கிடக்கு. இதை விட்டு விலகணும் அப்படின்னா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ரத்தத்தின் சத்தம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க ரத்தம் கூப்பிடுது ஆண்டவரை நோக்கி. கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் மறந்துட்டு வேற அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ண நடக்காது. ரத்தத்தின் சத்தம். பாதிக்கப்பட்ட மகன், பாதிக்கப்பட்ட மகள், பாதிக்கப்பட்ட கணவன், பாதிக்கப்பட்ட மனைவி கதறுவான். சத்தம் கூப்பிடும். இவனால என் லைஃப் போகுது ஆண்டவரே கூப்பிடுவாளாம். சத்தமா சொல்லுங்க. ரத்தம் கூப்பிடுகிறது. என்ன செய்த? விலகாது. அல்லேலூயா. நீ உசியாவ, உரியாவ மனைவி பத்சேபாள அவளை மனைவியா எடுத்து நாசம் பண்ணி விபச்சாரம் பண்ணிட்ட, அவ புருஷனை கொலை பண்ணிட்ட, குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியே, உனக்கு இது போகாது. இதுதான் பாவம். சத்தமா சொல்லுங்க. இது போல 1 ரூபாய்க்காக, 10 ரூபாய்க்காக தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம். அது கடவுளுக்கு விரோதமானது. இது ஜெயிலுக்கு போறது, இது பாவம் போகிறது இல்ல. பாவம் என்பது பைபிள் மட்டும்தான் சொல்லும். சட்டங்கள் சொல்லாது, தேசம் சொல்லாது, அரசியல் அமைப்புகள் சொல்லாது, நீதிமன்றங்கள் சொல்லாது. இது பாவம், குற்றம், தப்பு பண்ணிட்டா, கிரைம் பண்ணிட்டா,
இவன் கிரிமினல், இவனை பிடிச்சு நான் சாத்திரத்துக்கு உள்ள போடுங்க, இவன் ஆயுள் தண்டனையா போடுங்க, இப்படிதான் போடுவோம். பாவம் ஒரு குடும்பத்தை அங்க அழிக்குது, அவனை பாதிக்குது. என் பிள்ளைக்கு சரியத்தை வாழ்க்கைய, அவங்க பொருளாதாரத்தை, அவங்க சூழ்நிலையை, அவங்க குடும்ப வாழ்க்கையை அழிக்குது என்று அங்கு கூப்பிடும் கர்த்தாவே என்று கதரும். சத்தம் போடுங்க, அல்லேலூயா. குறிப்போம், அங்க கதரும். அந்த ரத்தத்தின் சத்தம், இவனால இவள்னால இவங்களால் நாம் பாதிக்கப்பட்டவான்னு கத்தும். அந்த கத்துதல் கதறுதல் நம்ம வாழ்க்கையை கட்ட விடாது. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. புரிந்து கொள்வோம், பாவம் ரொம்ப கொடியது. ரொம்ப லேசா எடுத்துட்டு போறோம், மனம் போல முடிவெடுக்கிறோம். இல்லை, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்துக்கு என்னதான் பரிகாரம்? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். ரத்தத்துல ஒரு உயிர் இருக்குது. கவனிங்க, ஒரு பாவத்துக்கு ஒரு உயிர் பலி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தி அந்த பலி கொடுத்த பிறகுதான் அந்த பாவம் பரிகாரம். ஹலோ, அவ்வளவு கொடியது நாம் செய்கிற தவறுகள். வாயில பேசுறதுல தவறு நிறைய இருக்கு, செய்கிறதுல நிறைய தவறு இருக்கு, நடக்கையில நிறைய தவறு இருக்கு, நான் பிளான் பண்ணி செட் பண்ற அத்தனையிலும் தவறு இருக்கு. கவனிக்க, ஒரு பாவத்துக்கு நிவர்த்தி என்னன்னா ரத்தம். ரத்தம் கொடுக்கணும்னா ஒரு உயிரை கொடுக்கணும். கவனிக்கிறீங்களா? ஒரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும், உயிருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இல்லை. காலையில் நல்ல கவனிப்போ, மனசா படணும். நான் இந்த இடத்துல இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இதை பண்றேன். மனஸ்தாபப்பட்டு உத்தமமான ஒரு மனஸ்தாபம். அந்த பாவத்தை எப்ப விட்டு மனம் திரும்பி என்ன மன்னிங்க பான்னு கிட்ட வந்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்குது. அந்த பாவத்தினால அந்த தண்டனைக்கு விடுதலையும் கிடைக்குது. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? பாவத்தையும் பாவத்தினால் வந்த எல்லா அழிவையும் நம்ம நீக்கி சுத்தமாக்கி விடுதலை தருவதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்திற்கு மீறும் போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஆடு அடிக்கணும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது வாசிப்போம். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் சீசரை பார்த்து, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். எத்தனை நாளைக்கு பிறகு? 2 நாளைக்கு பின்பு. 2 நாட்களுக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார். இயேசு தன்னை பற்றி ஒப்புக் கொடுக்கப்படுகிற நேரம் வருகிறது. ஏதோ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ரத்த சிந்தனை, அப்படி சும்மா போகாதீங்க. உங்களுக்கு ஒரு பலி, ஒரு பழுதற்ற ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. நீங்கள் செய்த பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டிய ஒரு உயிர், ஒரு ரத்த சிந்துதலுக்கு பதிலாக அவருடைய ரத்த சிந்த ஒவ்வொருவருக்காக, அகில உலகத்தின் மக்களுக்காக பழுதற்றவராக தன்னை தாமே ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னை சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். இந்த ஆடு என் பிள்ளைக்கு அடி வராம இருக்க சொந்த குமாரனை இவனுக்கு வேற பரிகாரமே கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு பரிகாரமே கிடையாது.
செய்த தவறுகளுக்கு, செய்த பாவங்களுக்கு, செய்த அக்கிரமங்களுக்கு பரிகாரமே கிடையாது. ஆகையினால பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போகிறாங்க, வாழ்க்கை இழந்து போகிறாங்க, நல்ல ஆரோக்கியங்களை இழந்து போகிறாங்க, நல்ல சூழ்நிலைகளை இழந்து போகிறாங்க, கட்டுதலை இழந்து போகிறாங்க, வாழ்க்கை வர வேண்டிய நன்மைகளை இழந்து போகிறாங்க, சமாதானம் இழக்கிறாங்க, சந்தோஷம் இழக்கிறாங்க, சுகம் இழக்கிறாங்க, மன நிம்மதியை இழக்கிறாங்க, வாழ்க்கையை இழக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போகிறாங்க. இவர்களை மீட்பதற்கு ஒரே ஒரு பழுதச்சாட்டுக்குட்டி, நான் மனுஷகுமாரன் இப்போ பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார். மனுஷர்கள் பிடித்து அடித்தது மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஆனா மனுஷர்கள் அல்ல. அந்த சூழ்நிலையில மனுஷர் கையில கொடுக்கிறார். ஆனா கர்த்தர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல இந்த பாவத்தை செய்துட்டேன், நான் அழியக்கூடாது, என் வாழ்க்கை அழியக்கூடாது, என் நோய், கவனிக்கிறீங்களா, பாவத்தினால நோய்கள் என்னை விட்டு விலக வேண்டும். எனக்கு நல்ல தாட்ஸ் வரல, நல்ல உழைப்பு வரல, நல்ல ஞானம் வரல, நல்ல நிலைமைகளை உருவாக்க முடியல, வாழ்க்கை பாழாகுது, தொழில் போகுது, வீடு போகுது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் போகுது என்று அறிந்தவர்கள் எனக்கு ஒரு பரிகாரம் என் இயேசு செய்திருக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் போகிறவர்கள் பாக்கியவான்கள். வீடு கட்ட முடியும், அங்கதான் உங்களுடைய ஆரோக்கியம் உண்டாகிற இடம். எனக்காக பலி செலுத்தப்படுகிறது, ரத்தம் சிந்துதல் எனக்கு அவர் செய்து விட்டார். அந்த பிரிவிலேஜை எடுத்துக்கணும். எனக்கு இது நடந்ததுனால இந்த இடத்துல இந்த தப்புகளை நான் பண்ணினேன், இது நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எனக்காக நீங்க பலிபீடத்துல வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உங்களுடைய ரத்தம் இந்த பாவத்தை எனக்கு கழுவி என்னை மன்னிக்கட்டும், என்னை பாவம் வர சுத்திகரிக்க. அல்லேலூயா. நான் பண்ணிட்டேன்னு அவன்கிட்ட போகணும். தாவீது போகிறான், உமக்கு விரோதமா பாவம் செய்துட்டப்பா, போகணும். வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கணும், ஆரோக்கியம் வரணும், சுகம் வரணும், விடுதலை வரணும், நல்ல நிலைமைகள் வரணும் சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் உத்தம மனஸ்தாபத்தோட கண்ணீரோட எனக்காக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு நீங்க பலியானீரப்பா. ஒரு பாவத்திற்கு ஒரு ஆண்டவரே பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் உயிர் கொடுக்கப்பட வேண்டும். அந்த உயிர் நீங்க என்ன கொடுத்துட்டீங்க. என் மேல ஊற்றப்படட்டும், என் மேல விழட்டும், என்னுடைய பாவம் மாறணும்பா, என்னை கழுவும், என் இருதயத்தை மாற்றும். ஆண்டவரே கல்லான இருதயத்துல பண்ணிட்டேன், அவன் இஷ்டம் போல பண்ணிட்டேன். ஆண்டவரே கல்லான இருதயத்துல எனக்கு அதை பண்ணிட்டேன், எனக்கு புதிய இருதயத்தை கொடு. இனி பாவம் செய்யாதிருக்கிற மனதை கொடு, பாவம் செய்யாதிருக்கிற எண்ணத்தை கொடு, நினைவுகளை கொடு. உம்மை விட்டு தூரம் போகிற காரியங்களை எனக்கு தூரப்படுத்து, என்னை சுத்தம் பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஏன் இதுக்கும் ஒழுங்கா போகணும், ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா இடுக்கமான வாசல். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒழுங்கா இப்படி இப்படி இருன்னு சொன்னா யாருக்கும் பிடிக்காது. பிள்ளைகளுக்கு பிடிக்குமா, வாலிபர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சொன்ன கால அசட்டை அது கடைசியில இந்த பாலாக்கத்துல காணும் வரைக்கும் புரியாது. பாலாக்கு வராம இருக்கணும்னா இந்த வயதுல புரிந்து கொள்வோம், இனியாவது அந்த அடியிலிருந்து மாறும், இந்த கஷ்டத்திலிருந்து விலகணும். இந்த பாவத்தின் இந்த அழுத்துதல், அலக்களிப்பு என் குடும்பத்தை நாசம் பண்ணுகிற, என் சூழலை பாதிக்கிற, என் வீட்டுல படுத்து கிடக்கிற, என்னோடு கூட வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பாவம் விலகாத வரைக்கும் வீடு பாழாக கிடக்கும், வாழ்க்கை பாழாக கிடக்கும். விலகணும். சொல்லுங்க அல்லேலூயா. விலகணும். முற்றிலும் அது அந்த பாவத்தின் உணர்வுகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அது முடியாதுன்னு சொல்றாரா? முடியும்.
அல்லேலூயா. சுட்டரிக்கும் அக்கினியினால பாவ உணர்வுகள், அந்த சிந்தனை, அந்த பேச்சு, அந்த பார்வை, அந்த நடக்க, அந்த கிரியை சுட்டரித்து சாம்பலாக போகிறோம். அல்லேலூயா. அது நம்ம வேலை செய்யாது. தேவனுடைய பிளஸிங் நமக்கு வர ஆரம்பிக்கும். சரீரம் துளுக்க ஆரம்பிக்கும். பலவீனங்கள் மாற ஆரம்பிக்கும். பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். விடுதலைகள் வர ஆரம்பிக்கும். அதுதான் நல்ல ஆரோக்கியம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 33, 18, 19 வசனங்களை வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், உமது மகிமை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. அதற்கு அவர், என்னுடைய தயை அல்லாமல் நான் உனக்கு தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவனுக்கு கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கவனிங்க, இரக்கமும் கிருபையும் கர்த்தரிடத்தில் தாராளம் இருக்கு. இரக்கமும் கிருபையும் கர்த்தரிடத்தில் தாராளம் இருக்கிறது. 2 வாசிப்பு அடுத்தது 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 படிக்கிறோம். அவன் அங்கே அவன் அருகில் நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், கர்த்தர் 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 இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயையும் உள்ளவர், சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். கவனிக்கிறீங்களா? குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார். பாவம் பரவாயில்ல போயிரு அப்படி சொல்ல மாட்டாராம். பாவம் பரவாயில்ல சரி போ அப்படி சொல்ல மாட்டாராம். குற்றவாளியை குற்றவாளியாக குற்றமற்றவனாக விட மாட்டாரு. அது உங்க மேல நின்றுட்டு தான் இருக்கும். உங்க வாழ்க்கை மேல நின்று கொண்டுதான் இருக்கும். அது பாவம் வர சுத்தமாக வேண்டும். அன்னைக்குதான் உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சுகம். அல்லேலூயா. அலக்கழிப்பு, அந்தகார கிரியெல்லாம் விலகும். எந்த வருஷத்துல இருந்தாலும் உங்க நினைவுல பாவங்கள் உணரப்படுகிறது என்றால் நீங்க தனியா உட்கார்ந்துடும். முழங்கால் போட்டு உத்தம மனஸ்தாப்படணும். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த பிள்ளைகளுக்கு அடுத்த அடி விழுது. கவனிக்கிறீங்களா? பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். நீங்க ஒண்ணு தப்பு பண்ணிட்டு அப்படியே அப்படி நான் சர்ச்சுக்கு போனேன் வந்துட்டேன் அதுல எல்லாம் முடிஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஒரு உத்தம மனஸ்தாபத்தோட தேவ சமூகத்துல விழுந்து அறிக்கையிட்டு அழுது, ஆண்டவரே இந்த தப்பு என் வாழ்க்கையில இருக்கு, நீங்க இந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாவங்களை நல்லா உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடணும். உணரணும், மனஸ்தாபப்படணும், அறிக்கையிடணும். இந்த 3 காரியம் நடக்கணும். சொன்னா அப்படியே அப்படி அதுல ஒண்ணும் இல்லை. அந்த டான்ஸ் எல்லாம் ஆகாது. கர்த்தரிடத்துல அந்த இம்ப்ரெஷன் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே பலிபீடத்துல எனக்காக இங்க பலியானீங்கப்பா. என் குடும்பத்திற்காக, பொருளாதாரம், ஆரோக்கியமான சூழலை இழந்து நிற்பதற்கு காரணமா இருக்கிற என்னுடைய பாவம், இந்த பாவம், இந்த தப்பு, இந்த கொலை, இந்த மீறுதல், இந்த அக்கிரமம், இத ஆண்டவரே எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே அன்னைக்கு கல்லான இருதயத்தில் செய்துட்டேன், இன்னைக்கு ஒரு நவமான இருதயத்தை எனக்கு தான். இந்த அந்த உணர்ந்து செய்யாதிருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தான். இந்த தப்புதங்களை நான் பண்ணாத இருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தான். ஆமென் சொல்லுவோமா? தருவான். ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். பாவ உணர்வு அடைந்து மனஸ்தாபப்படணும். உணர்வு இல்லாம அப்படியே மொத்தமா அவங்க இல்லாம நீ ஆண்டவரே அவங்க இது யாரெல்லாம் அறிக்கைட்டு பாருங்க, உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற வியாதி கிருமிகள் சாகும், எலும்புகள் இருக்கிற வியாதிகள் மாறும், நரம்பு நாளங்கள் அவயங்கள் இருக்கிற வியாதிகள் மாறும், ஆரோக்கியம் உண்டாகும். பாவங்கள் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. திரும்ப வாசித்து பாருங்க. பாவங்கள் அறிக்கையிட்டால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா விதமான அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்ம சுத்தமாக்கி விடுவார். அது உங்க வாசல்லையும் உங்க வீட்டிலேயும் உங்க வாழ்க்கையில படுத்து கிடக்காது. இது அறிக்கையிட்டு விலகிருங்க, தொடராதீங்க. நீங்க இன்னைக்கு அறிக்கையிட்டு விட்டு அதை விட்டு விலகலன்னா அது உங்களுக்கு போகாது. இன்னைக்கு ஆண்டவரே மன்னியும் சொல்லிட்டு அடுத்த நேரம் அதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விலகாது, அது தொடரும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக கூப்பிடுகிற சத்தம் பூமியில கேட்டுட்டே இருக்கும். ஒரு கணவர் கூப்பிட்டுட்டே இருப்பான், ஒரு மனைவி கூப்பிட்டுட்டே இருப்பா, பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பணத்துல பாதிக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன், வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன், காசுல ஏமாற்றப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கைய இன்னாரால நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற இடம் வரும்போதெல்லாம் உங்க மேல இருக்கிற ஆக்கின விலகாது, அடிகள் விலகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலையில கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார். உணர்வோம். சபையில ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சும்மா வந்தேன் போனேன் அதுல கட்டப்படணும். உங்களுக்குள் இருக்கிற பல விதமான பாதிப்புகள் விலகும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன் காயங்கள் ஆறும். எதிர்காலத்தை குறித்திருக்கிற ஆரோக்கியமற்ற நிலைகள் மாறிடும், சுகவீனங்கள் மாறிவிடும். எலும்புகள்ல, தசைகள்ல, நரம்பு நாளங்கள்ல, அவயங்கள் இருக்கிற வியாதிகள் மறையும். ஆமென் சொல்லுங்க. இல்லை, எந்த நிலைகள் மாறும், சமாதான கேடுகள் மாறும், கட்டப்படாத நிலைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறதில்ல, விட்டு விலகுங்க, அறிக்கையிட்டு சுத்தமாக்குங்கப்பா. இத பண்ணிட்டு இருக்கேன், என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம எழுந்திருப்போம், நாம் சொல்லிடுவோம்.